உயிர் பயம் காட்டும் 3 உண்மையான பேய்கள். இந்த வீடியோவை யாரும் தனியாக பார்த்துறாதீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரோட்டில் பைக்கில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது. அந்த தண்ணி அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பைப் இருக்குது. அந்த பைப்பு பக்கத்தில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொண்ணு ரொம்பவே ஸ்கேரியாக ரொம்பவே க்ரீப்பியாக நின்றுட்டுருக்கா. ஆனால் அவங்க குடமோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு தண்ணி எடுக்க போகவே இல்லை. ஆனாலும் அந்த பொண்ணு எதுக்கு அந்த பைப்பு பக்கத்தில் இந்த டைமில் நின்றுருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1. இந்த பொண்ணு எதுக்கு அவ்வளோ இருட்டில், அதாவது லைட் அடித்தா மட்டும்தான் அந்த பொண்ணு தெரியும். அந்த இருட்டில் அந்த பைப்பு பக்கத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு துரத்துனதாகவும் அவங்க பைக்கை விட்டுட்டு ஓடனதாகவும் சொல்லப்படுது. 2வது வீடியோவில் இவரோட வீட்டுக்கு வெளியே யாரும் அழுகிற மாதிரி, நாய் அழுகிற மாதிரி சத்தம் அடிக்கடி கேட்டிருக்கு. பல டைம் இந்த மாதிரி கேட்டிருக்கு. அவர் பயந்து போய் ஒரு தடவை ஃபோன் எடுத்து போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் இவர் ரெக்கார்ட் பண்ணுறத பார்த்து இவர் வெளியில் வந்ததை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு நாள் எடுக்கல, தொடர்ந்து பல நாள் எடுத்திருக்காரு. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வீட்டு மேலே இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீப்பியான ரொம்ப மர்மமான வீடியோ. காரணம் இந்த வீடியோ சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட உண்மையான வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாய் கூட விளையாடுற மாதிரி, நாய் கூட பேசுகிற மாதிரியும், அந்த நாய் அந்த மனுஷனை பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆன உருவம் உண்மையாலுமே அந்த இடத்துல கிடையாது. அதை பார்க்க ரொம்பவே பிளர்ரான மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே அந்த இடத்துல யாருமே கிடையாது.